தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு நன்னூல் எழுத்ததிகாரத்தில் பதவியல் என்கிற தலைப்பு குறித்த காணொளி தாங்க. இந்த பதவியல் என்கிற பகுதியில மொத்த 23 நூற்பாக்கள் இருக்கின்றது. இந்த 23 நூற்பாக்களை பார்ப்பதற்கு முன்பாக முதல்ல நம்ம பதவியல்னா என்ன அப்படின்னு ஒரு சிறு அறிமுகத்தை பார்த்து விட்டு பிறகு அதுக்குள்ள இருக்கக்கூடிய நூற்பாக்களை நாம் காண இருக்கிறோம். இன்றைய காணொளியை ஏறக்குறைய ஒரு 4 தலைப்பின் அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல பதவியல் என்றால் என்ன, ஒரு சின்ன அறிமுகம். அடுத்தது பதவியலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம். அடுத்து பதம் என்றால் என்ன, அதுல எத்தனை வகை இருக்கிறது என்றும், அதன் பிறகு ஓர் எழுத்து ஒரு மொழி என்றால் என்ன, அந்த ஓர் எழுத்து ஒரு மொழியில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றது என்பதை குறித்து விளக்கமாக தான் இந்த காணொளி அமைய போகிறது. இந்த காணொளியை முழுவதும் பார்ப்பதற்கு முன்பாக இதுவரை நம்மளோட மொழியோடு பேசுபவள் என்கிற வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போல பாட சம்பந்தமான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். பதவியல். இந்த பதவியலில் மொத்தம் 23 நூற்பாக்கள் இடம்பெற்றிருக்கிறது. முதல்ல இதுக்கான ஒரு சின்ன அறிமுகம் என்னன்னு பார்த்துடலாம். பதவியல் என்பது அதாவது சொற்களின் இலக்கணம் கூறுவதால் இத பதவியல் அப்படின்னு சொல்றோம். எழுத்துக்கள் அடங்கி அந்த சொல் இருக்குது இல்லையா, அந்த சொல்லுக்கான இலக்கணத்தை கூறுவதால் இதை நாம் பதவியல் என்று குறிப்பிடுகின்றோம். பதவியல் என்பது ஏன் நமக்கு வடமொழி சொல்லாக தான் இது கையாளப்பட்டிருக்கிறது. இந்த பதம் என்றால் வடமொழி சொல். ஏன்னா சொல்லுக்கு இந்த பதம் என்பதற்கு சொல், கிளவி, மொழி, பதம், வார்த்தை என்று வேறு பெயர்கள் உண்டு. பதம் என்பதற்கு சொல் என்றும், மொழி என்றும், கிளவி என்றும், வார்த்தை என்றும் வேறு பெயர்கள் இருக்கும்போது ஏன் நம்ம பதவியல் அப்படின்னு வச்சோம்னா, இது இந்த நன்னூலை எழுதியவர் வடமொழி பற்றாளர். எனவே அந்த வடமொழியினுடைய மொழிக்கு ஏற்ப இதை பதவியல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நன்னூலார். இதுதான் அப்போ சொற்களினுடைய இலக்கணத்தை கூறக்கூடிய பகுதி ஆதலால் பதவியல் என்று குறிப்பிடுகிறோம். இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் சொல், கிளவி, மொழி, பதம், வார்த்தை என்று 5 பெயர்களால் அழைக்கப்படுகிறது. சரி, அடுத்தது பதம் என்றால் என்ன, அல்லது சொல் என்றால் என்ன, அல்லது கிளவி என்றால் என்ன, வார்த்தை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, எழுத்துக்கள் தனித்தோ தொடர்ந்தோ பொருள் தரீன் அதை நாம் மொழி என்றோ அல்லது சொல் என்றோ வார்த்தை என்றோ பதம் என்றோ குறிப்பிடலாம். எழுத்து தனித்து நின்றோ அல்லது தொடர்ந்து வந்தோ பொருளை தரக்கூடியதாக இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி பொருள் தரக்கூடிய ஒன்றை தான் நம்ம என்ன சொல்றோம், பதம் அல்லது மொழி அல்லது சொல் அல்லது வார்த்தை என்று குறிப்பிடுகிறோம். இதைதான் நம்மளுடைய தொல்காப்பியர் என்ன சொல்வார் அப்படின்னா, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. அப்படின்னா என்ன தெரிய வருது, எல்லா சொல்லும் பொருள் தரக்கூடியதா இருந்தாதான் அது சொல் அப்படிங்கிற அடையாளம் நமக்கு தெரிய வருது. அப்ப பதம் என்பது எழுத்துக்கள் தனித்தோ தொடர்ந்தோ பொருள் தந்தால் அதற்கு பதம் என்று பெயர். அப்படியான பதம் 2 வகைப்படும். ஒன்று பகுபதம், 2வது பகாபதம். பகுபதம் என்றும் பகாபதம் என்றும் பதங்கள் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பகுபதம் என்றால் என்ன? பகுபதம் என்றால் பகுக்கக்கூடியது, பிரிக்கக்கூடியது, பொருள் தரக்கூடியது. இதை நாம் பகுபதம் என்று சொல்கிறோம். பகாபதம் என்றால் என்ன? பிரிக்க முடியாதது, பகுக்க முடியாதது, பொருள் தராதது. இதை நம்ம பகாபதம் என்று குறிப்பிடுகின்றோம். அதை தான் நாம் பொருள் தரும், பொருள் தாரா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இன்னொன்று இங்க புலவர் ஒரு வரையறையை செய்திருக்கிறார். பகுபதத்துக்கும் பகாபதத்துக்கும் அருமையான ஒரு வரையறையை குறிப்பிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தா, பகுபதம் என்பது எழுத்துக்களின் அடிப்படையில் 2 எழுத்தில் இருந்து 9 எழுத்து வரை இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பகுபதம்னா அந்த பகுபத சொல் இங்கிருந்து எது வரைக்கும் தொடரும் பார்த்தா
2 எழுத்தில் ஆரம்பித்து 9 எழுத்து வரை அது இருக்கும் அப்படின்னு புலவர் ஒரு வரையறை, எழுத்து வரையறையை கொடுத்திருக்காரு. அதே போல பகாபதம்னா எத்தனை எழுத்திலிருந்து ஆரம்பித்து எத்தனை எழுத்து வர முடியும்னா 2 எழுத்திலிருந்து தொடங்கி 7 எழுத்து வரை கொண்டிருக்கும். இப்படியானது பகாபதம். பகுபதத்துக்கு 2 முதல் 9, பகாபதத்துக்கு 2 முதல் 7. இதை நம்ம கூடுதல் செய்தியாக நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு போட்டித் தேர்வுகளுக்கு எல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் பகுபதம் பகாபதம் அப்படின்றத தாண்டி இப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரொம்ப மிக நுட்பமான விஷயங்களை தான் வினாக்களா எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பகுபதம் எந்த எழுத்திலிருந்து எந்த எழுத்து முடிய தொடங்கும், பகாபதம் எந்த எழுத்திலிருந்து எந்த எழுத்து முடிய தொடங்கும் என்று கூட கேள்வி கேட்கப்படும். புலவர் எவ்வாறு வரையறுத்துள்ளார் என்பது போல வினாக்கள் தொடுக்கலாம். அதற்காக இந்த இடத்தை நீங்க மிக முக்கியமா கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்ப நம்ம பதவியலுக்கான அறிமுகத்தை பார்த்துட்டோம், பதம் என்றால் என்னன்னு பார்த்துட்டோம், பதத்திற்கான வகைகள் என்னன்னு பார்த்துட்டோம், அதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களையும் பார்த்துட்டோம். அடுத்ததா 3வதா ஓர் எழுத்து ஒரு மொழிகள். இப்படி இந்த 2 எழுத்து முதல் 9 எழுத்தாகவோ அல்லது 2 எழுத்து முதல் 7 எழுத்தாகவோ கொண்டு வரக்கூடிய பகுபதங்களும் பகாபதங்களும் 4 வகையாக. இந்த பகாபதத்தை மட்டும் மன்னிக்கணும், பகாபதத்தை இது சொல்ல மறந்துட்டேன். பகாபதம் 4 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம் என்று பெயர், வினை, இடை, உரி என்று 4 வகையாக பகாபதங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா அதை பகுக்கவே முடியாது. ஒருவேளை பகுத்தீங்கன்னா அது பொருள் தராது. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, பெயர் பகாபதத்துக்கு மண், நீர், இது எல்லாமே பாருங்க பெயர் பகாபதம். இதை பிரிக்க முடியுமா? மண்ணுங்கிறத ம இன்னு பிரிச்சாலும் பொருள் தராது. அப்போ பகுக்க முடியாதத பெயரை கொண்டிருக்கக்கூடியதுனால இது பெயர் பகாபதம். அடுத்து வினை பகாபதம். வினைனா என்ன? வினைனா ஒரு செயல். அது பகாபதம்னா என்ன? பிரிக்க முடியாது, பிரிச்ச பொருள் தராதுன்னு சொல்லுவோம். அப்ப வினை பகாபதத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன பாருங்க, நட, வா. நட வான்னா நடனா நடத்தல் வினையை குறிக்கும், வான்னா வரக்கூடிய வினையை குறிக்கும். அப்போ இதை பிரிக்க முடியுமான்னு பாருங்க. நடங்கிறத பிரிக்க முடியுமா? என்ன பொருள் தரும்? தராது. எனவே இது ஒரு வினையை குறித்து பகாபதமா வந்ததுனால வினை பகாபதத்திற்கு எடுத்துக்காட்டு. அடுத்து இடை பகாபதத்திற்கு பாருங்க, மண், தில், கொள், இதெல்லாம் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த எடுத்துக்காட்டு தான். இதையும் பாருங்க பிரிச்சா பொருள் தராது. எனவே இடைச்சொல் பகாபதமா வந்திருக்கிறதுனால இது இடை பகாபதம் அப்படிங்கிற பெயரை பெறுது. அடுத்தது உரி. உரிச்சொல்னா என்ன? சால, உரு, தவன், அணி, கூர், களி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த உரு என்கிற சொல்லையும் நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா அதுவுமே பிரிக்க முடியாது, பிரிச்சா பொருள் தராது. எனவே இப்படி இந்த பகாபதம் மட்டும் 4 வகையா இருக்குது. இதையும் நாம கூடுதல் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம மெயின் தீம் என்று சொல்லக்கூடிய இந்த ஓர் எழுத்து ஒரு மொழிகள் அதுக்குள்ள போயிடலாம். ஓர் எழுத்து ஒரு மொழின்னா என்ன அப்படின்னா, மொழினாலே சொல் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். சொல் என்பதற்கு என்ன அர்த்தம்? பிரித்தால் பொருள் தரணும். அந்த இது தனித்து நின்றோ அல்லது தொடர்ந்தோ வந்தா அதற்கு சொல்லுன்னு பேரு அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்படி வரக்கூடிய தனித்து நிற்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம ஓர் எழுத்து தனித்து வரும், ஆனா பொருளை தரும். அப்படி இடம்பெற்றிருக்கக்கூடிய ஓர் எழுத்துக்கள் தனித்து நின்று, மன்னிக்கணும், ஓர் எழுத்துக்கள் இல்ல, ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தருமாயின் அதை ஓர் எழுத்து ஒரு மொழிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் நூற்பா இங்க எழுதல, நூற்பாவில் இருக்கக்கூடிய விளக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு விளக்கிடுறேன். நூற்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க்ல ஷேர் பண்றேன், அதை போய் பார்த்துக்கோங்க. பாருங்க, நூற்பா இப்படிதான் ஆரம்பிக்கும். உயிர் மாவில் ஆறும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அப்ப நான் அதை பிரிச்சு உங்களுக்கு விளக்கத்துக்காக வேண்டி எழுதியிருக்கேன். உயிர் எழுத்துக்கள்ல 6 ஓர் எழுத்து ஒரு மொழிகளா வருமா? மாவில் 6, மகர வரிசையில 6 வருமா? தாவில் 5, நாவில் 5, பாவில் 5, கா வரிசையில் 4, வா வரிசையில் 4, சா வரிசையில் 4, அடுத்தது யா வரிசையில் 1, குறியில 2. இப்படியாக மொத்தம் இந்த எண்ணிக்கையை கூட்டி இருந்தீங்கன்னா 6, 6, 12, 17, 22, 27, 31, 35, 39, 41, 42. மொத்தம் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் 42 இருப்பதாக நன்னூலார்
குறிப்பிடுகிறார். அந்த 42 தான் நான் இந்த அடிப்படையில உங்களுக்கு பிரிச்சிருக்கிறேன். இப்போ உயிரெழுத்துக்கள்ல 6 ஓரெழுத்து ஒரு மொழிகளா இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த 6 என்னன்னு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ அல்லது ஔ. இது ரெண்டிலுமே இங்க வரக்கூடியதுனால ஓகாரம் அல்லது ஔகாரம் ரெண்டுத்தையுமே கொடுத்திருக்கிறாங்க. இப்படியாக இடம்பெற்றிருக்கக்கூடியது இது ரெண்டுமே வராது, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரும். அதனால நம்ம ஒரு அடிப்படையில தான் எண்ணிக்கை கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப இந்த மாதிரி 6 2 3 4 5 6 6 எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள்ல 6மே என்ன ஆகும், ஓர் எழுத்து ஒரு மொழியா வரும். அப்போ இதுக்கான நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், மொழினாலே பொருள் தரணும். இதுக்கு பொருள் என்னன்னு பாத்துருங்க. ஆ என்றால் பசு, ஈ என்றால் பறக்கக்கூடிய பறவை, ஊ என்றால் ஊன் தசை, ஏ என்றால் அம்பு, ஐ என்றால் தலைவன் இறைவன், அடுத்தது ஓ என்றால் மதகு நீர் தாங்கக்கூடிய பலகை. இப்படி ஒத்த எழுத்துக்கு பொருள் இருக்கிறது. எனவே உயிரெழுத்துக்கள் 6மே பொருள் தரக்கூடிய காரணத்தால் இது உயிர்ல ஓர் எழுத்து ஒரு மொழியாக இடம்பெற்றிருக்கு. அடுத்து 2வது பாருங்க, மகர வரிசையில் மாவில் எத்தனை 6. சரியா, என்னென்ன 6ன்னு பாத்துருங்க. மாமி மூ மே மை மோ. இந்த பேசிக்க நீங்க இங்க முதல்ல நினைவுல வச்சுக்கிட்டீங்கன்னா இது அடிப்படைக்குள்ளதான் மற்ற எழுத்துக்களினுடைய வரிசை அடங்கும். அதை நீங்க தொடர்ந்து பாருங்க. இப்ப இதுல பாருங்க 6மேன்றதுனால இந்த அடிப்படையில மா, மீ, மூ, மே, மை, மோ என்று சொல்லக்கூடிய இந்த 6 மகர வரிசை எழுத்துக்களும் ஓரெழுத்து ஒரு மொழிகளாக இடம்பெற்றிருக்கிறது. என்ன பொருள் பார்த்துடலாம் பாருங்க. மா என்றால் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்ன பொருள், மாமரம். மீ, மீ என்றால் மீமிசை மேலே உயர்ந்த. மூ என்றால் மூப்பு. மே என்றால் அன்பு. மை என்றால் அஞ்ஞனம் என்று சொல்லக்கூடிய கண்மை. மோ என்றால் நுகர்தல், மோப்பம் என்று சொல்லக்கூடிய நுகர்தல். இப்படி இந்த மகர வரிசையில் இருக்கக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழிக்கும் நமக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பொருள் இருக்கிறது. இது மகர வரிசை 6 முடிஞ்சிச்சு, உயிர் எழுத்து 6 முடிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்க, தகர வரிசையில் 5. இது 2 மட்டும்தான் 6. அடுத்த இடம் பெற்றிருக்கக்கூடிய 3மே பாத்தீங்கன்னா 5ல வருது. எது எது, தன ப, தன ப வரிசையில வரக்கூடியது 3மே 5 எழுத்துக்கள். என்னன்னு பாத்துருங்க. தகர வரிசையில முதல்ல பாத்துடலாம். தா, தி, து, தே, தை, தோல மட்டும் ஒகர வரிசையில மட்டும் வரல. அப்ப தா என்றால் என்ன பொருள், தருதல் என்று பொருள். தீ என்றால் என்ன பொருள், நெருப்பு. தூ என்றால் என்ன பொருள், உன். தே என்றால் என்ன பொருள், தெய்வம். தை என்றால் என்ன பொருள், தைத்தல் அல்லது தை மாதத்தில் மாதங்களில் ஒன்று. எனவே இந்த தகர வரிசையில் இருக்கக்கூடிய 5க்குமே பொருள் இருக்கிறது, ஒகர வரிசையில மட்டும் வரவில்லை. அடுத்து நான் வேற என்ன சொன்ன, 5 வரிசைக்கு நகர வரிசை சொன்னேன். அந்த நகர வரிசையில 5 என்னன்னு பாருங்க. நா, நீ, நே, நை, நோ. அப்ப எதுல வரல, உகார வரிசையில மட்டும் வரல. நான் என்ன, நாக்கு. நா என்றால் நாக்கை குறிக்கக்கூடியது. அடுத்து நீ, நீ என்றால் என்ன, முன்னிலை குறிக்கக்கூடியது. நே, நே என்றால் என்ன, நேசம். நேசம், நேசம்னா அன்பு. அடுத்தது நை என்றால் என்ன, நைனா நைதல், நைந்து போதல். அடுத்து நோ என்றால் நோய். இப்படி இந்த நகர வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா ஓரெழுத்து ஒரு மொழிகளுக்குமே பொருள் இருக்கின்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பகர வரிசையில், பகர வரிசையிலும் 5 எழுத்துக்களுக்குமே நமக்கு பொருள் இருக்கிறது. பா என்றால் பாட்டு, பூ என்றால் மலர், பே என்றால் நுரை, பை என்றால் அழகு, போ என்றால் ஏவல் சொல். இப்படி இந்த பகர வரிசையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 5 எழுத்துக்களுக்குமே தனியாக வந்தாலும் பொருள் இருக்கின்றது. எங்க வராத இருக்கிறதுன்றதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், கூடுதலா நினைவுல வச்சுக்கணும். ஈகார வரிசையில பாருங்க, பால எந்த எழுத்தும் இல்லை. அடுத்ததான் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த 5 வரிசையில் 5 எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிசையை இப்ப நம்ம முடிச்சுட்டோம். அதுதான் த, ந, ப. அடுத்தது பாத்தீங்கன்னா 4 எழுத்துக்கள் அடங்கிய 3 வரிசை எடுத்திருக்கு. அது என்னன்னா
கவச. கவச அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கிட்டீங்கன்னா கா வரிசையில பாருங்க 4 எழுத்து என்னென்ன? கா, கூ, கை, கோ. கா என்றால் என்ன? கா என்றால் சோலை. கூ என்றால் என்ன? கூ என்றால் கூவுதல். கை என்றால் என்ன? கை என்பது ஓர் உறுப்பை குறிக்கக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி. கோ என்றால் அரசன். இப்படி இந்த ககர வரிசையில இருக்கக்கூடியதுமே எல்லாமே நமக்கு பொருளை உணர்த்தக்கூடிய சொற்களாகத்தான் மொழியாதான் இருக்கு. இதே போலதான் சகர வரிசையிலும் சா, சி, சே, சோ என்று சொல்லக்கூடிய இந்த 4 எழுத்துக்களுமே பொருள் தரக்கூடிய சொல் தான். சா என்றால் இறப்பு. சி என்றால் இருக்கிற தமிழ் எழுத்துக்கள்லே நம்ம பயன்படுத்தாத ஒரு எழுத்து இருக்குதுன்னு சொன்னா ரொம்ப கெட்ட வார்த்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியில இருக்குதுன்னு சொன்னா இந்த சீங்கிறது தான். ஏன்னா இது இழிவு பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு சொல்லாக நம்ம அடுத்தவங்களை பார்த்து இழிவாக பேசக்கூடிய ஒரு சொல்லாக எதனால இதை நம்ம பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஆனால் சி என்றால் என்ன பொருள்னா இழிவு பொருளை குறிக்கக்கூடியது. சே என்றால் எருது. சோ என்றால் மதில், மதில் சுவர், அரண் என்று இப்படி இந்த சகர வரிசையில் இருக்கக்கூடிய சொல்லுக்கும் பொருள் இருக்கின்றது. கடைசியா பாத்தீங்கன்னா யகர வரிசையில் 1 யா என்றால் இங்க யாது, யாவை என்ற வினா பொருளையும் வரும். யா என்பது ஒரு மரத்தை குறிக்கக்கூடிய பொருளாகவும் தொல்காப்பியர் சுட்டி கூறியிருப்பார். நிறைவாக குறியில 2 எழுத்து சொன்னோம். அது என்னன்னா இந்த நோ, தூ என்று சொல்லக்கூடிய இந்த 2 எழுத்துக்களும் தூ என்றால் துன், முன் என்ற பொருளையும் அதே போல நோ என்றால் நோய் என்ற பொருளையும் தரக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக இந்த ஓர் எழுத்து ஒரு மொழிகள் 42மே தனித்து இருந்தாலும் அனைத்து எழுத்துக்களுக்கும் பொருள் கூறக்கூடிய காரணத்தால் இது ஓர் எழுத்து ஒரு மொழி என்ற பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக மொத்தம் நீங்க இந்த எண்ணிக்கையை கூட்டினீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழிகள் 42. மீண்டும் இதை நான் உங்களுக்கு ஒரு நினைவுக்காக சொல்லிடுறேன். உயிர் எழுத்துக்கள்ல 6 வரும், மகர வரிசையில 6 வரும். இந்த எண்ணிக்கையை நீங்க பேரா நினைவுல வச்சுக்கிட்டீங்கன்னா எழுத்துக்களை ரொம்ப எளிமையா மனதில் வச்சுக்கலாம். தேர்வுக்கும் ரொம்ப எளிமையா நம்ம எழுதிடலாம். ஸோ உயிர் எழுத்துக்கள்ல 6, மகர வரிசையில் 6. மீதி இருக்கக்கூடிய இந்த 5ஐயும் 4ஐயும் நீங்க எப்படி நினைவில் வச்சுக்கணும்னா மாத்த ந அப்படிங்கிறது 5 வரிசை. மன்னிக்கணும், தான ப, மாத்தா நா கிடையாது, தான ப என்ற இந்த 3ம் 5 எழுத்துக்கள்ல, கவச என்பது 4 எழுத்துக்கள்லையும், யகரம் ஒரே ஒரு எழுத்தையும், நோத்து என்பது 2 எழுத்துக்களையும் கொண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகளாக வரும். எனவே அன்புக்குரிய தமிழ் உறவுகளே, இந்த காணொளி உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். புரிஞ்சிருந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுடைய அந்த நூற்பாவை பார்த்து நீங்க நல்லா விளங்கிக்கோங்க. மறக்காம இந்த காணொளி குறித்த பதிவுகளை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.